நீங்க பாருங்க, ஒரு பக்கம் பார்த்தீர்கள் என்றால் அரசாங்கத்தினுடைய கடன் தொகை அதிகரிச்சுக்கிட்டே போகும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா யார் நம்மை ஆட்சி செய்கிறார்களோ அவர்களுடைய சொத்து மதிப்பு கூடிக்கிட்டே போகும். சாதாரண ஒரு எம்எல்ஏ ஒரு ஸ்கூட்டில போயிட்டு இருப்பான். ஒரு கவுன்சிலர் எடுத்துக்கலாம், எம்எல்ஏ வேணா, கவுன்சிலராக ஜெயிப்பதற்கு முன்பாக ஸ்கூட்டியிலே சென்ற சாதாரண கவுன்சிலர் 5 ஆண்டுகள் தன்னுடைய பதவியை நிறைவு செய்யும் போது இன்னோவா கார்ல போவான். கவுன்சிலருடைய சம்பளம் எவ்வளவு? மாசத்துக்கு 500 ரூபாய். நம்ப முடியுதா? 500 ரூபாய் சம்பளம் பெறக்கூடிய ஒரு கவுன்சிலர் எப்படி 5 வருஷத்துல இனோவா கார் வாங்குறான் என்றால் சம்பளத்தை விட கிம்பளம் ஜாஸ்தி. அறிவு சேர்ந்த மக்களே, அத்தனையிலும் சுரண்டல், அத்தனையிலும் ஊழல், அத்தனையிலும் லஞ்சம். அப்ப மயிர்லையா நாடு உருப்படும்? மயிர்லையா மக்களுடைய வாழ்க்கை மேம்படும்? அறிவு சேர்ந்த மக்களே, நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஏதாவது ஒரு அரசு அலுவலகத்தில் பிறப்பு சான்றிதழ் முதல் இறப்பு சான்றிதழ் வரை, வீட்டுமனை பட்டா அத்துணைக்கும் லஞ்சம் கொடுக்காமல் நான் இந்த இதை வாங்கிட்டேன், சான்றை வாங்கிட்டேன் உங்களால சொல்ல முடியுமா? சிந்திச்சு பாருங்க. காசு கொடுக்கலன்னா வேலை நடக்காது. நீங்கள் கேட்கலாம், தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஊழல் இருக்கா? லஞ்சம் வாங்குறாங்களா? உலகம் முழுமைக்கு இருக்குது ஊழல் லஞ்சம், சர்வதேச பிரச்சனை. ஆனால் தமிழ்நாட்டினுடைய ஊழல் லஞ்சத்திற்கும் சர்வதேச நாடுகளுடைய ஊழல் லஞ்சத்துக்கு வித்தியாசம் என்ன தெரியுமா? உலக நாடுகளிலே ஊழல் லஞ்சம் பெறுகிறார்கள் என்றால் தன்னுடைய வேலையை மீறி சட்டத்திற்கு புறம்பாக ஏதாவது செய்வதற்கு காசு வாங்குவான். ஆனால் இங்கே தன்னுடைய வேலையை செய்வதற்கு, தங்களுடைய பணியை ஒரு அரசு அலுவலகர் செய்வதற்கு லஞ்சம், அதுக்கே காசு.